ஹாய். இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான உணவை உங்ககிட்ட தெரியப்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுவும் ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட் தான். அதனால் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். வில்லேஜ் சைடில் இது யூஸ் பண்ணுறாங்க. சாலை ஓரங்களில் கோடை காலங்களில் இந்த கேழ்வரகு கூழை பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்குது. சாலை ஓரங்களில் அவங்க வாகன ஓட்டிகள் அப்புறம் மக்கள் பொதுமக்களும் இதை வாங்கி குடிக்கிறாங்க. ஆனால் இதை ஈஸியாக வீட்டிலே நம்ம தயார் பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு அதுக்கான உணவு பழக்க வழக்க முறைகளில் அது ஒரு பிடிக்காத ஒரு உணவாக மாறிடுச்சு. இப்போ இருக்கிற பிள்ளைகள் அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அதில் ஒரு கோலி குண்டு சைஸ் தான் இருந்தது. இது ராகி பால் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருந்தாங்க, கேழ்வரகு களி. ஆனால் நம்மளுடைய கிராமத்துங்களில் இன்றைக்கும் அதை உணவாக நம்ம எங்கள் வீட்டிலலாம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த களி இருக்கும். அது ஆரோக்கிய உணவில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதில் நிறைய நார் சத்து இருக்குது, உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. அப்புறம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அப்புறம் கால்சியம் இருக்குது. இதெல்லாம் எலும்புக்கு முக்கியமான ஒரு சத்தாக இருக்குது. எலும்புடைய உறுதிக்கான ஒரு முக்கிய உணவாக இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும். அந்தந்த வயதினருக்கு தகுந்த மாதிரி அந்த உணவுகளை மாற்றி தயாரித்து அந்த கேழ்வரகை பயன்படுத்த சொல்லலாம். கம்பு, கேழ்வரகு, கம்பு கூட சாப்பிட்லாம். கம்பு சூடுன்னு சொல்லுவாங்க, கம்பங்கூழு கூட சொல்லுவாங்க, கம்பங்களி சொல்லுவாங்க, அப்புறம் கேழ்வரகு களி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். இந்த டைமில் அதிகமான நீர் ஆகாரமாக நீர் உணவுகளாக இப்போது கோடை காலங்களில் சாப்பிட்லாம். நீர் சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்லாம். என்னென்னா இந்த பழங்கள், திராட்சை நீர் சத்து அதிகமாக இருக்குது, தண்ணி தாகம் அதிகமாக எடுக்காது. இந்த வெயில் அதிகமாக சுற்றுறீங்க அப்படின்னா இந்த வாட்டர் மெலான் அதை சாப்பிடுங்க. நிறைய போய் இந்த கடைகளில் ஜூஸ் வாங்கி குடிக்கிறத விட அது ஜூஸ் வாங்கி கொடுத்தா உடம்பு ஈட்டு தான் ஆகும். சரிங்களா? பழங்களை அதிகமாக சாப்பிட்லாம். தர்பூசணி சாப்பிட்டீங்க, தண்ணி தாகம் எடுக்காது. வெயிலில் இப்போ நீங்கள் இப்போ சப்போஸ் வெயிலில் போகிறீங்க அப்படின்றப்போ திராட்சை வாங்கி சாப்பிட்லாம், பன்னீர் திராட்சை வாங்கி சாப்பிட்லாம். அப்புறம் வாட்டர் மெலான் வாங்கி சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தனி தாகம் சீக்கிரத்தில் எடுக்காது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெயிலில் கிரிவலம் போகிறாங்க, ஏப்ரல் 14 நடைப்பயணம் திருப்பதிக்கு போகிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த நடைபாதையில் நடந்து போகிறப்ப கடையில் போயிட்டு சில கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய ஜூஸுங்களை வாங்கி குடிக்கிறத விட அதனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. அதை விட இந்த பழங்களை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நீர் சத்தும் உடம்புல ஏறும், தண்ணி தாகமும் உங்களுக்கு குறையும். அதனால் உங்களுக்கு உடலுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதனால் அந்த மாதிரியான உணவுகளை அதிகமான நீர் ஆகாரமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. மோர் சிறந்த உணவு. சரிங்களா? மோர் எப்பவுமே வீட்டில் தயாரிங்க. தயிராகட்டும் மோராகட்டும் வீட்டிலே ரெடி பண்ணுங்கள். பால் வாங்கி அதை நீங்கள் வீட்டிலே தயிராக மாற்றிக்கோங்க. இந்த 2 மாதம் 3 மாதத்துக்கு தொடர்ந்து இது பயன்படுத்த உடம்பு ரொம்ப நல்லது. அதை நீராகாரமாக குடிங்க. அதிகமான உணவுகள் எடுத்துக்காதீங்க. அதிகமான உணவுகளாக எடுத்துக்காதீங்க. நீர் ஆகாரம், அதாவது நீர்நிலையில் இருக்கக்கூடிய நீர்நிலைன்னா அதாவது திரவ நிலையில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதனால் நானாக இன்றைக்கி வீட்டில் வாலண்டியராக சொல்லி வீட்டில் கூழ் முன்னாடி இது பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த கூழை ரெடி பண்ணாங்க அம்மா. இன்றைக்கி அந்த கூழ் தான் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டோம். இப்போது ஒரு 11:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 11:30 ஆகிடுச்சு. ஒரு இடையில் ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த கூழ் பார்த்திங்கன்னா இப்போ தான் கிடையாதுங்க. நம்ம தோன்றப்போ அதை குடிக்கலாம் ஒவ்வொரு சொம்பு. அதனால் இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்கிற விஷயம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும், பச்சை மிளகாய். இதுதான் எனக்கு சைடிஷ் கொடுத்துருக்காங்க கூழுக்கு. அப்புறம் இந்த ஊறுகாய் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது சாப்பிடக்கூடாது, பேக்கெட் ஐட்டம். இதை நான் சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் கொடுத்தாங்க சைடிஷ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த பச்சை மிளகாய் தான். இதுவும் அதிகமாக எடுத்துக்கூடாது. இருந்தாலும் இது சாப்பிட்டா அந்த கூழ் குடித்த ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். வெங்காயம் இதில் போட்டிருக்காங்க. கூழ் இருக்குது இதில். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. கூழ் இருக்குது. இந்த கூழ் தான் நான் குடிக்க போகிறேன். இதை முதல்ல என்ன பண்ணணும்னா
இந்த பச்சை மிளகாய் கடிச்சிட்டு இந்த கூழ் எப்படி தயாரிப்பாங்கன்னா, இன்றைக்கி இந்த கூழை குடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நேற்றே என்ன பண்ணியிருக்கணும்னா, நேற்று ஈவினிங் இந்த கேழ்வரகு மாவு, அப்புறம் வந்து இந்த நொய்யரிசி இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதை கூழாக மாற்றி நைட்டு புளிக்க வச்சுருவாங்க. மறுநாள் எடுத்து தான் பயன்படுத்தணும். அதை புளிக்க வைத்து சொல்லுவாங்க, ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த கூழ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப திக்காக இருக்குது. இது சாலை ஓரங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும். இது ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணுறதுல எப்பவுமே ஸ்பெஷல் இல்லையா? இது சாப்பிட்டா உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜி இது. அதனால் இதுவும் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சாலை ஓரங்கள்லாம் ஹைவேஸ்லாம் தேசிய நெடுஞ்சாலைகளில் பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு இந்த சைஸாக இருக்கும், 20 ரூபா சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம வீட்டில் தயார் பண்ணுறோம், ஆனால் யாரும் குடிக்கிறதே இல்லை. சரிங்களா? நான் ஹாஸ்டல் படிக்கிறப்ப சாட்டர்டே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூழை வந்து உப்பு போட்டு என்ன வெறும் அரிசி இருக்காதுல்ல, வெறும் கேழ்வரகு மாவு இருக்கும், நல்லா கொதிக்க வச்சு அதில் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டுக்கும் கொஞ்சம் சுகரும் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக காலையில் கொடுப்பாங்க. அது தட்டில் ஊற்றிடுவாங்க ஃபுல்லாக. அதை ஸ்பூனில் எடுத்து நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள்லாம் இருக்கும் ஹாஸ்டலில். ஆனால் வந்து இப்போது பிள்ளைகள் வந்து இதெல்லாம் லைக் பண்ணுறதில்ல. அதை லைக் பண்ணுறாமல் நம்ம பண்ணணும். ஆரோக்கியமான உணவுகளுக்கு நம்ம மாறணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை 2 கடி தான் கடித்தேன், அவ்வளோ காரம். இது அல்சர் இருக்கிறவங்க ட்ரை பண்ணாதீங்க. இது அவ்வளோ காரம். இந்த காரம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அவ்வளோ அதை வேகமாக குடிக்கிறது. நம்ம இப்போ இதை கடிக்க போகிறேன். நேற்று வாங்கி அந்த மிளகா, பச்சை மிளகா, வெயிலில் என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தானே சார்னு சொல்லலாம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் எந்த பொருளுமே. எனக்கு தெரியும் அந்த ஃப்ரிட்ஜு நல்லதாக கெட்டதான்னு. எப்படி இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் இருக்குது. சார் வெறும் சொம்பு குடிக்கிறான்னு நினச்சிக்க போகிறீங்க. இதில் இருக்க கூழ் இன்னும் கலந்து வச்சுருக்கிறாங்க 2 சொம்புக்கு. ஆரோக்கியமான உணவுக்கான வீடியோ கண்டென்ட் தான் இது. சார் வந்து பாட சம்மந்தம் இல்லாத எடுக்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து முதல்ல நம்ம அந்த உணவுகளை சாப்பிடுன்னு சொல்கிறதப்போ நம்ம அந்த உணவுகளை நம்ம சாப்பிடணும் இல்லைங்களா? அதனுடைய சுவை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. சரிங்களா? நீங்களும் சாப்பிடுங்க. மாங்காய் சாப்பிட்லாம், இதுக்கு சைடிஷ்ஷு. இந்த மாதிரி பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு இது இருக்குது பாருங்கள், 2வது சொம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நீராகாரன்றதால அடிக்கடி பசி எடுத்துக்கும். இருந்தாலும் இதை அப்பப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் கரைச்சி குடிக்கலாம். உடம்பு குளிர்ச்சியானது.
அதனால் இந்த 2 மாதத்துக்கு இதில் மோர் கலந்து குடிக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மோரோ தயிரோ கலந்து குடிக்கலாம். மோரை கூட வீட்டில் ரெடி பண்ணுங்கள், சரிங்களா? அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லோரும் பயன்படுத்துங்க. கூழ் குடிங்க, கேழ்வரகு கூழ் ரொம்ப நல்லது. நன்றி.